நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட சயின்டிபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சரி, நான் பொதுவாவே ஆஸ்ட்ராலஜி பேசும்போது எல்லாரும் ஆஸ்ட்ராலஜர்னு சொல்லிதான் பழக்கம். இன்னைக்கு சயின்டிபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜர்னு சொல்றேன். இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? கண்டிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இந்திய வேத ஜோதிடம் என்று சொல்லப்படுகிற அந்த அற்புதமான ஒரு சாஸ்திரம் பாத்தீங்கன்னா, மிகவும் ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு சாஸ்திரம் தான். அதாவது வானவெளியிலிருந்து தான் நமக்கு ஜோதிடமே வந்தது. ஆனா காலப்போக்குல பாத்தீங்கன்னா, நெறைய பரிகாரங்கள், அருள்வாக்கு சொல்ற மாரி சில விஷயங்கள், அதெல்லாம் கொஞ்சம் ஆட் ஆயிருச்சு. இப்ப எப்படி உரைநடை டெக்ஸ்ட் புக்லேருந்து கோனார் நோட்ஸ் எடுக்கிறப்போ சில மசாலா ஆட் ஆயிருது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒரிஜினாலிட்டி போயிருது இல்லைங்களா? ஸோ அந்த ஒரிஜினாலிட்டியோட மிகைப்படுத்தாமல் துல்லியமாக ஒரு ஒரு கிரகமும் இந்தந்த டிகிரியில ராசிக்கு இருக்கும் பொழுது எது மாற ஒரு கர்ம பலன் நமக்கு கொடுக்குங்கிறத அறிவியல் சார்ந்த முறையில் சயின்டிஃபிக்காக பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம் தான் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நம்ம சொல்கிறாங்க. ஓகே சார். அப்ப எனக்காக இன்னைக்கு நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் நம்ம நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருங்க சார். கண்டிப்பா கொடுக்கலாங்க. சரி, கையில ஆயுதத்தை இல்லாமயே எல்லாத்தையும் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். இல்ல இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, நாளைக்கு கேட்டா நாளைக்கு வேற மாதிரி இருப்பாங்க. மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மிதுன ராசினியர்களுக்கு நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாங்க. இப்போ புத்தி கூர்மை உள்ள நல்ல உத்வேகமான ஒரு ராசியாகிய புதனின் ராசியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 6 மாதம் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக வருது. ஏன்னா ஜூன் மாதம் 2026 போன மாதம் போன 2-3 வாரத்துக்கு முன்னாடி நடந்த அந்த பயிற்சி பாருங்க, ராசியில் இருக்கக்கூடிய குரு வந்து விலகி 2ஆம் இடத்துக்கு உச்சம் பெறுகிறார். ஸோ 2ஆம் இடத்துக்கு எங்க ஒளி கொடுக்குறார்? ஏன்னா ஜோதிடமே பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அந்த ஒளி எங்க போகுதோ அந்த பாவத்துல தான் கர்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஸோ ஒளி உச்சகுருவின் பார்வை எங்கே போகுது? 6ஆம் இடத்துக்கு போகுது, 8ஆம் இடத்துக்கு போகுது, 10ஆம் இடத்துக்கு போகுது. ஸோ அப்படிங்கிறப்ப ஃபோக்கஸ் எங்கே மாறுது அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரணும்னு ட்ரை பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் ட்ரை பண்ணது சக்ஸஸ் ஆகாமல் இந்த டைமில் டக்குன்னு அவங்க போதுண்டா, பொறுத்தது போதும், பொங்கி எழு அப்படிங்கிற மாதிரி குதிச்சிருவாங்க. சரி, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி ஒரு சின்ன சர்க்கிளில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா தெரியாத சர்க்கிளில் போய் இன்னும் கொஞ்சம் பிச்சின் பண்ணுவாங்க. இல்லை அவங்க ஆல்ரெடி ஒரு தெரிஞ்ச ஏரியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த ஏரியா ஸ்டாக்னண்ட் ஆயிடுச்சு, நம்ம ஒரு நியூ டெக்னாலஜிக்கு போகலாம், நியூ பிஸ்னஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு அவங்களுடைய ஸ்கில் செட்டை உயர்த்திக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த 2ஆம் வீட்டு அதிபதியை 6, 8, 12, 10 பார்க்கும் பொழுது இப்போ என்ன ஆகும்னா, நம்ம அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன்ல போய் அடுத்தது நம்மளோட எக்ஸ்பேன்ஷன், நம்ம அடுத்த லெவல் ஆஃப் ப்ரொஃபஷனல் க்ளோரி, அடுத்த லெவல் ஆஃப் ப்ரொமோஷன், அடுத்த லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த பேக்கேஜ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு போவாங்க. அப்படிங்கிறப்ப நிறைய டிராவலிங் வரும். ஏன்னா அப்படி போகிறப்போ ஒரு கம்பெனிலேயே போய் இன்டர்வியூ பண்ண வேண்டியிருக்கும், பார்க்க வேண்டியிருக்கும், மீட்டிங் இருக்கும். அது மாதிரி விஷயங்கள் இருக்கப்போ வெளி மாநிலம், சம்டைம்ஸ் வெளிநாடு அப்படியெல்லாம் போகக்கூடிய அமைப்புகள் நிறையா இருக்கு. ஸோ அலைச்சல்கள் நிறையா இருக்கணுங்கிறது முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் அது மூலமாக அவங்களுடைய வேலை தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே மிதுன ராசி டிராவல் விரும்புவாங்க, இல்ல டிராவல் ரிலேட்டடான தொழில இருப்பாங்க. சோ இவங்க வெளிநாட்டு பயணங்கள் அதை சார்ந்த தொழில்கள் ஏதாவது இந்த டைம் பண்ணலாம்? கண்டிப்பா. இப்ப பாருங்க, நிறைய பேர்த்தோட ஜாதகத்துல, இண்டிவிஜுவல் ஜாதகத்துல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும், ஆனா எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியே வரல, எனக்கு நிறைய இமெயில் பண்றேன் போறேன், ஆனா எதுவுமே ஒரு டீலே நடக்கல அப்படிங்கிறவங்களுக்குலாம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீல் பண்ணிடுவாங்க, ஒரு கன்சைன்மெண்ட் அனுப்பிடுவாங்க. நீட்டாக ஒரு நேராக போய் இவ்வளோ 2 வருஷமா நம்ம ட்ரை பண்ணோமே ஒன்றும் கிடைக்கல, இப்போ டக்குன்னு ஒரு விஷயம் ஆயிடுச்சு, ஒரு ரூட் ஃபார்ம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு ப்ராடக்டோட ரூட் எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி நல்ல அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி விசாக்கு எதிர்பார்த்து ஹையர் எஜுகேஷனுக்காக பண்ணுறப்போ முதல் தர அப்ளை பண்ணுறப்போ எனக்கு சில ரேங்க்னாலேயோ ஒரு யூனிவர்சிட்டி இஷ்யூஸ்னாலேயோ சில இஷ்யூஸ்னால எனக்கு கிடைக்கல விசா. இப்போ ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் கொடுத்து இப்போ எனக்கு கிடைச்சிருச்சு டக்குன்னு அப்படிங்கிற மாதிரி விசா ஃபார் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஆல்சோ ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், அது மாதிரி விஷயங்கள்லாம் டிராவல் விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சின்னதா ஒரு கடன், ஒரு 10 ரூபாய்க்கு சரி, ஒரு சின்ன கடன் இருக்கும், அதே மாதிரி ஒரு சின்ன வழக்குகள் ஏதாவது இருக்கும். சோ இது இந்த டைம்ல நிவர்த்தி ஆகுமா? கண்டிப்பாங்க. இப்போ 6ஆம் வீட்டை பாக்குறாரு இல்லையா? ஸோ கடன் கொஞ்சம் நிவர்த்தி ஆகுறதோட ஒரு சின்ன ஒரு சுமாரான கடன், அதாவது அதிக வட்டி கொடுக்கக்கூடிய கடனை மூடி க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு கடனை வாங்குவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு என்னன்னா, எப்பவுமே கடன் இருந்தாதான் எக்ஸ்பான்ஷன் இருக்கு, கடன் இருந்தாதான் குரோத் இருக்குங்கிற ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு ராசியா இருக்கிறனாலையும்
அந்த குருவே வந்து 6ஆம் இடத்தையும் பார்க்கறனால அப்படி ஒன்றும் கடனை அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 6 மாசம் எடுத்துக்க முடியாத ஒழிய கடனால டெவலப் ஆறாங்க, கடனால ஒரு அசெட் வாங்கி போட்டாங்க, அது பிற்காலத்தில் அது வளரக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய வசதிப்படுத்திக்கிட்டாங்க, கடனால ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கி வெளிநாடு போனாங்க, அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா கொடுக்கக்கூடிய ஒரு சுப கடனா வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா சார். மிதுன ராசி நேயர்கள் பொதுவாவே ஹெல்த்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஹெல்த் தானே, தூக்கம் தானே அப்படின்னு தள்ளி வச்சுட்டே இருப்பாங்க. சோ ஹெல்த் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது ருணச்சத்துரு பாவங்கிறது மறந்துடக்கூடாது. ஸோ உயிர்கொல்லி நோயாக பயங்கர ஃபேட்டலா டேஞ்சரா வர மாதிரி அமைப்புகள் இல்லைனாலும் இப்போ பிபி, சுகரு, அந்த தைராய்டு இஷ்யூ, அந்த கொலஸ்ட்ரால், இது மாதிரி விஷயங்களை 40-45 வயசுலேயே தலை தூக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த டைம்ல எப்பவுமே உச்சகுரு வந்து அந்த குருவின் பார்வை 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சம் வைட்டல் பேராமீட்டர்ஸ் இன் அவர் பாடி டியூ டு அவர் நெக்லிஜென்ஸ் ஆஃப் அவர் ஹெல்த் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் பார்டர் லைனுக்கு வந்துருச்சு சார். இப்போ திடீர்னு எனக்கு தலை சுத்துச்சு, போய் ஒரு செக்கப் பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாமே பார்டர் லைனில் இருக்குது, நீங்கள் வந்து பிபி டேப்லெட் எடுத்துக்கணும்னு கூட ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, இல்லை சார் நான் எக்ஸசைஸ்லேயே ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் நான் எக்ஸசைஸும் பண்ண முடியல, அப்படிங்கிற மாதிரி சில தருணங்கள் இருக்கும். ஏன்னா வேலை பளு நம்ம முதலே சொன்ன மாதிரி அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் இருக்கிறப்ப ட்ராவலிங் இருக்கப்போ எப்படி நம்மளோட ரொட்டீன் இருக்கும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு களைச்சுட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறனால கொஞ்சம் ஹெல்த்தை வந்து அவங்க கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். வேலை என்னைக்கு இருந்தாலும் வேலை இருக்க தான் போகுது, பண்ண தான் போகணும். ஆனால் நம்ம உடம்பு இருந்தால் தான் நம்ம வந்து லாங் ஸ்டாண்டிங்காக நிற்க முடியுங்கிறதுக்காக கண்டிப்பாக தே ஷுட் கிவ் மோர் அட்டென்ஷன் டு எந்த அளவுக்கு பெரிய டேஞ்சரான ஒரு நோய் இல்லை தானே, இது அப்புறம் பார்த்துக்கலான்னு அசால்ட்டாக எடுக்காமல் அதுக்கு வேணுங்கிற லைஃப் ஸ்டைல் ஓரியன்ட் சேஞ்சஸ், அவங்களோட வாழ்க்கையோட அன்றாட வாழ்க்கையில் என்ன மாதிரி இருக்காங்க, நேரத்துக்கு நேரம் சாப்பிட்றது, கரெக்டான சாப்பாடு சாப்பிட்றது, எது அவங்களுக்கு ஒத்துக்குதோ அதை பண்ணுறது, கரெக்டான நேரத்தில் தூங்குறதுங்கிற மாதிரி கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். கண்டிப்பா இப்போ வந்துங்க அபிவிருத்தி பண்றங்கிற பேர்ல 10ஆம் வீடுங்கிற தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறனால 6ஆம் வீட்டையும் கடன் வாங்கி ஏதோ ஒன்று பெருசா ஃபார்ம் பண்ணலாம், நம்ம கைமீறி இன்வெஸ்ட் பண்றது, இல்லை போட்டு எடுத்துடலாங்கிற மாதிரி ஒரு குருட்டு தைரியத்தில் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்க்கணும். கொஞ்சம் கால்குலேட்டிவான மூவாக நீங்கள் செய்யணும். ஏன்னா 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால இல்லை நம்ம முழு செடியை பிடிச்சாலும் முழுசாக பிடிக்கணுங்கிற மாதிரி ஒரு டயலாக்ல உள்ள வந்து ஒரு பட்ஜெட்டே இல்லாமல் போயிடுவாங்க. அப்புறம் தான் பார்த்தா அது என்னடா இப்படி ஒரு விஷயம் பார்க்குறப்ப இவ்வளோ செலவாகுது, இது மாதிரி ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணாதான் நமக்கு பிஸ்னஸ் ஆகும்னு அப்படி அந்த அளவுக்கு இறங்கி பார்க்கும் பொழுது நிறையா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறையா ரிஸ்க் எடுத்த மாதிரி ஒரு அமைப்பு வந்துடும். ஸோ அதனாலேயே பிற்காலத்தில் படபடப்பும் அந்த டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் கால்குலேட்டிவான ரிஸ்க்கும் கரெக்டான எல்லா ரிசோர்ஸையும் ஒட்டுக்கா இறக்காம ஒரு 4-5 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் மெல்ல மெல்ல அனுப்பும் பொழுது உங்களுடைய மிதுன ராசி அமைப்பு வந்து ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகாமல் பேர்ன் அவுட் ஆகாமல் லாங் ஸ்டாண்டிங்காக நீங்கள் சக்சீட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்களும் நல்லவருக்கு நல்லவரா கெட்டவருக்கு கெட்டவரா இருக்கிற மிதுன ராசினியர்களா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். நன்றி.